பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அரசு விதிமுறைகளை மீறி சாலையோரம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த கழிவுநீர் வாகனத்திலிருந்து கழிவுநீரை ஓட்டுநர் வெளியேற்றும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனை அங்கிருந்த நபர் வீடியோவாக பதிவு செய்த நிலையில் இதை கண்ட ஓட்டுநர் அங்கிருந்து உடனடியாக கிளம்பிய காட்சிகளும் அதில் பதிவாகியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் கேரளாவிலிருந்து பாண்டிச்சேரி சென்ற கேரள அரசு சொகுசு பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 15க்கும் மேற்பட்டோர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து சின்னசேலம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்திற்கான முதல் நிகழ்வான யாகசாலை மண்டபம் அமைப்பதற்கான முகூர்த்த கால் நடும் விழா மேளதாளங்கள் முழக்க விமர்சையாக நடைபெற்றது. வரும் ஜூலை 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடத்த கோவில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ள நிலையில் அதற்கான பணிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது. தொல்காப்பியரின் கோடு ஓவியத்திற்குள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் 1610 தொல்காப்பிய நூற்பாக்களை எழுதி உலக சாதனை படைத்த 45 பேருக்கு பாராட்டு விழாவும் அவர்களது ஓவியங்களின் கண்காட்சியும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு நடுவராக ஆல் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் என்ற நிறுவனத்தில் வெங்கடேசன் தலைமையிலான நடுவர் குழு உலக சாதனை நிகழ்ச்சியை கண்காணித்து பதிவு செய்து உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றளித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் கூலி வேலை செய்த பெண்ணை ஆபாச வார்த்தையால் திட்டி அச்சுறுத்தும் திமுக கட்சியைச் சேர்ந்த மாவட்ட தொண்டர் அணி துணை அமைப்பாளரும் நகரமன்ற உறுப்பினரின் கணவருமான சரவணன் என்பவர் உரையாடல் சமூக வலைதளங்களில் பரவி மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியலின மக்களை தினக்கூலிக்கு கட்டிட வேலைக்கு அழைத்து வந்து வேலை வாங்கிய நிலையில் 1 மாதமாகியும் சம்பளம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. சம்பளம் கேட்டு பணி செய்த பெண் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது பாலியல் ரீதியாகவும் ஆபாச வார்த்தைகளால் பேசி திமுக நிர்வாகி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். நான் இன்னைக்கு வர முடியல, நாளைக்கு வரண்டான்னு நான் சொல்லிட்டேன். என் சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். என்ன வார்த்தை பேசுற நீ? அப்புறம் என்ன நீ பேசுற? நீ நான் வரலன்னா சொல்லிட்டேன். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த கூவத்தூரில் கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் செய்த சாதனை விளக்க துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி அதிமுக சார்பில் நடைபெற்றது. முன்னதாக இந்த நிகழ்ச்சியை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் துவக்கி வைத்து வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் 1350ஆம் ஆண்டு சதய விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் உருவப்படத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினர் MM அப்துல்லா மற்றும் திமுக நிர்வாகி கீரை தமிழ் ராஜா ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சந்திரசேகர், இப்ராஹிம், பாபு உள்ளிட்டோர் பங்கேற்று மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே காரையூரில் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவினை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக போட்டியினை பொன்னமராவதி வருவாய் வட்டாட்சியர் சாந்தா தொடங்கி வைத்த நிலையில் 13 சுற்றுகளாக நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் வடத்தில் கட்டியிருக்கும் மாட்டினை மாடுபிடி வீரர்கள் ஆர்வத்துடன் அடக்கினர். கோவை அருகே கிணற்றில் தவறி விழுந்த 2 மான்களை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். மீட்கப்பட்ட மான்கள் பின்னர் வனத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதைத் தொடர்ந்து மான்களின் உடல்நிலையை பரிசோதித்து பாதுகாப்பான வனப்பகுதிக்குள் மான்கள் விடப்பட்டது. நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் போட்டியில் 12 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கம் வென்று கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நேபாளம் நாட்டில் நடைபெற்ற சிலம்பு போட்டியில் இந்தியா சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து கோவையை சேர்ந்த 4 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று சாதனை படைத்துள்ளனர். பேர் பார்த்தீங்கன்னா வருண். நான் வந்துட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்ரீ கிருஷ்ணா ஆதித்யா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சு இப்போ செகண்ட் போகிறேன். பார்ட் டைமாக வந்துட்டு வருண் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமின்னு சொல்லிட்டு சிவம் அகாடமி வடவழியில் வந்து நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பார்ட் டைமாக. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ நாங்கள் வந்துட்டு நேபாளத்தில் நடந்து வந்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் மேட்ச் வந்து சர்வதேச போட்டி நடந்துச்சு.
அங்கே வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மொத்தம் 5 பேர் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே கோல்டு மெடலும் அப்புறம் சில்வர் மெடலும் அங்கே வந்துட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம். மேட்ச்சில் கிட்டத்தட்ட மே 14 டு மே 19 வரைக்கும் அங்கே வந்துட்டு மேட்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் மே 14ஆம் தேதி மேட்ச் நடந்ததில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மொத்தம் 12 கோல்டும் 3 சில்வரும் அங்கே வந்துட்டு வாங்கியிருக்காங்க எல்லாருமே. கேரள மாநிலம் மூணார் அருகே தேவிகுளம் எஸ்டேட்டில் இரவு நேரத்தில் சிறுத்தை நாயை தூக்கி செல்லும் பரபரப்பு காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டின் முன்பு உறங்கிக் கொண்டிருந்த நாயின் கழுத்தை கவ்வி கொலை செய்த சிறுத்தை பின்பு வாயால் கவ்வி தூக்கி செல்லும் காட்சிகள் வெளியாகி குடியிருப்பு வாசிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டம் தருவைக்குளம் மீனவ கிராமம் அருகே உள்ள பட்டினமருதூர் தொல்லியல் களத்தில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் தொல்லியல் களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற பழங்கால ஓடுகள், எழுத்துக்கள், சாமி சிலைகள் ஆகியவற்றை பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது வட்டாட்சியர் ஆனந்த் மற்றும் தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் 65வது பழ கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் தலைமையில் அரசு தலைமை கொறடா ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் KM ராஜு, குன்னூர் சப் கலெக்டர் சங்கீதா, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த பழ கண்காட்சியில் 12 டன் பழங்களை கொண்டு ராட்சத எலுமிச்சம்பழம், பழங்கால கார் போன்ற பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.